ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் 3ஆம் தேதியிலும் தேவ பிரசனம் எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாளிலே தேவன் கொடுத்த நல்ல ஆத்மீக ஆகாரத்துக்காக நன்றி, சுகத்திற்காக ஸ்தோத்திரம், பலத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்தித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காணத்தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உலகத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தேவனுக்கும் எங்கள் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், பேர பிள்ளைகள், வேலை, ஊழியம், ஊதியம் இவற்றிலே நீர் உம்முடைய கிருபையின் கரம் இருந்து அற்புதம், அதிசயம், ஆச்சரியம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யெகோவா தேவன் தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு என பாடலை பாடு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். என் நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, பரத்துக்கு நேராக எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். யோசுபாத்தை போல, சாலோமோனை போல, தாவீதை போல, எலியாவை போல, அன்னாளை போல, ஆகாரை போல எங்களுக்கு தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தாசை வரட்டும். சரீரத்திலே காணப்படுகிற எல்லா பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள், உடல் உறுப்புகள் இருக்கிற பிரச்சனைகள், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், கணையம், கல்லீரல், மண்ணீரல், மூளை மண்டலம், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், சுகர், இவை எல்லாவற்றையும் சீராக கர்த்தர் சுகமாக்கி தருவீராக. அப்படியே ஆண்டவரே, கணவன், மனைவி, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற கர்த்தர், நீர் அதிசயம் செய்வீராக. அவள் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக. அவள் ஊதியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 10 மடங்கு இந்த மாதத்தை பெருக்கி கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஜெயம் கர்த்தரால் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
குழந்தை இல்லாதவர்களுக்கு பண்ணுகிறவர் குழந்தையை கொடுப்பீரா. வேலை இல்லாதவர்களுக்கு திறந்த வாசலை கத்தர் வைப்பீராக. திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவீராக. இப்படி அதிசயங்கள் மேல் அதிசயங்கள் செய்து இந்த பிள்ளைகளை பூரிக்க பண்ணுங்க. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு நிலையான வீட்டை கட்டி கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு விசேஷ பிரயாண காவலை வையும். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ பாதுகாப்பை கொடுத்து அவர்களுக்கு எதிர்பார்த்திருக்கிற வீசா கிடைக்க முடியான உதவி செய்யும். இந்த நேரத்திலும் கூட நெஞ்சு வலியோடு பாரத்தோடு நிற்கிற பிள்ளைகள், மூளையில் ஏற்பட்டிருக்கிற இந்த கோமா அல்லது முடக்குவாதம் போன்ற வியாதியிலிருந்து விடுதலை, கேன்சரிலிருந்து விடுதலை, நுரையீரல் கேன்சரிலிருந்து விடுதலை கத்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதம் கத்தருக்கு சித்தமானால் கடந்த மாதம் நம்ம கிட்டத்தட்ட 70 அப்படின்னு சொல்லிட்டு மாதம் முழுவதும் பார்த்தோம். இந்த மாதம் நம்ம கர்த்தரை குறித்து, நம்ம கடவுள் தகப்பனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சுருக்கமாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி தரலாம். ஏன்னா யார் கடவுள் என்பதே தெரியாமலே சிலர் இன்னும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஓசியால 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு வசனம் உண்டு. யெகோவா என்பது உமது நாம சங்கீர்த்தனம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் முதல்ல யெகோவா அப்படின்னு எங்க ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார், எதற்காக வெளிப்படுத்தினார், என்ன செய்தார் என்பதை குறித்து. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் பொழுது நீங்கள், உங்கள் பிள்ளைகள், நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நான் கற்றுக்கொண்டது உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறோமோ அதே வெயிட்டேஜை அல்லது அதே முக்கியத்துவத்தை, அதே இம்பார்ட்டன்ஸை பிதா கடவுளுக்கும் கொடுக்கணும். கடவுளுக்கு கொடுக்கிற, இயேசுவுக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுதும் சரி, தியானிக்கும் பொழுதும் சரி, கடவுள், இயேசு கிறிஸ்து, பிதாவானவர், இந்த மூவரையும் நம்ம ஒரு காலம் மறக்கவே கூடாது. மூவரும் ஒருவர் தான் இருந்தாலும், அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருந்தாலும், யார் அந்த கடவுள் அல்லது தெய்வம், தேவன், அந்த பழைய பவர் டிரான்ஸ்லேஷனில் தேவன் என்பது யார், சில இடங்களில் கர்த்தர் அப்படின்னு இருக்கும். இவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டாதான் நாம் ஜெபிக்க முடியும். இன்றைக்கு அந்த வெளிச்சத்தில் தான் ஒன்று நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்று நீங்கள் பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவங்க தயவு செய்து உங்கள் சின்ன சின்ன காணிக்கை வழியாக நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். 3ஆம் வசனம், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால், நல்ல கவனிங்க, வார்த்தையை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க, திரும்ப வேணா சொல்லி பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். அவங்க 3 பேருக்கும் எப்படி தரிசனமானார்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆம்னி பிரசன்ஸ், ஆம்னிபொட்டன்ஸ், ஆம்னிஷியன்ஸ், சர்வ ஞானி, சர்வ வல்லவர் அப்படின்னு நான் அவங்களுக்கு வெளிப்படுத்தினேன். அவங்களுக்கு என்னென்ன தெரியும், இவர் பயங்கர சர்வ வல்லவர் என்பது தான் தெரியும், மற்றபடி அவருடைய பேர்லாம் தெரியாது. இப்பொழுது ஆனாலும் யெகோவா, நீங்கள் அது பவரில் பார்த்தீங்கன்னா நல்ல போல்டு லெட்டரில் போட்டிருக்கோம், யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்போ ஆண்டவர் யெகோவா என்னும் நாமத்தினாலே மோசேக்கும்
இஸ்ரேல் மக்களுக்கும் தன்னை அறிமுகப்படுத்துகிற இடம்தான் இது. அப்போ நம்முடைய ஜெபத்துல எகோவா அப்படின்ற அந்த ஒரு பதம் எப்பொழுதும் இருக்க வேணும். எகோவா அப்படின்னா ஆல் மைட்டி, சர்வ வல்லவர், மகிமை பொருந்தினவர், ஆல்மைட்டி காட் என்று அர்த்தம். எகோவா அடிக்கடி பயன்படுத்துங்க. எகோவா, எகோவா தேவன், எகோவா கர்த்தர் என்பதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருங்க. இதுதான் இந்த இந்த யூனிவர்ஸைய ஆள்கிற ஒரு பெயர் இது. எகோவா, ஜெகோவா. சரி, இதை ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம நிலையும் எகிப்தில் இருந்த இஸ்ரேல் நிலையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். மோசையும் நம்ம நிலைமையும் உற்று பார்க்கலாம். மோசையும் ஆரோனையும் கர்த்தர் அடித்து நீங்க போ பார்வோனிடத்துல பேசு என்று சொன்னார். பார்வோன் என்ன சொல்றான் பாருங்களேன். 2ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரத்துல, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? ஊசி பாருங்க, எவ்வளவு எவ்வளவு இளக்காரமா, அல்லது அவன் தான் உயர்ந்தவன், அவனுடைய கடவுள் தான் பயங்கரமானவர் பயங்கரமானவர் என்பதை மமதையோட அவன் சொல்றான். அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுகிறதில்லை அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆலோட்டிகளை அனுப்பி இஸ்ரேல் மக்களை பயங்கர கொடுமைப்படுத்துகிறான். செங்கல் சுடணும், ஆனா வைக்கோலும் சாந்தும் கொடுக்கப்படாது. சில வசனங்களை வாசிக்கிறேன். 14ஆம் வசனம், பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவளுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேளையில் நீங்கள் முன் செய்து வந்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவரை அடித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவன் பார்வோனிடத்திலே போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், அதனாலே போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதுமில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கல் ஒப்புவிக்கப்பட வேண்டும். அவங்க சொல்றாங்க, இந்த இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். அப்பொழுது பார்வோன் சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியிலே நின்று மோசேக்கு ஆரோனுக்கு எதிர்பட்டு அவங்க கிட்ட புலம்புறாங்க. அப்போது மோசே சொல்றாரு, மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்திலே பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றார். இன்னைக்கு நாம இந்த நிலையில் தான் இருக்கிறோம். உபத்திரவம், கண்ணீர், அடிக்கு மேல அடி, ப்ரொடக்ஷன் செய்யணும் ஆனா அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஆனா வேலை மாத்திரம் செய்யும். இப்படி ஒரு அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இப்படி ஒரு பலவிதமான பிரச்சனைகள், கண்ணீரோட தான் அந்த மக்கள் இருந்தார். உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆளோட்டின் நிமித்தம் நீங்க எடுக்கிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். இதெல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்தார், அனுமதித்தார். 400 ஆண்டுகள் அனுபவித்தார்கள். ஆனா ஆண்டவர் இப்போ
அவங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்கி வந்துட்டார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பார்வோன் தான் இந்த உலகத்திலேயே பெரிய தலைவர், அவன் வணங்குகிற கடவுள் தான் உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு கடவுள். உலக பிரகாரம் அப்படிதானே சொல்லுவோம். நம்ம யாரெல்லாம் பெரிய பெரிய பணக்காரா இருக்கிறாங்களோ அவங்க கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதானே உலகம் யதார்த்தமா பேசும். யார்கிட்ட அதிகாரம் அதிகமா இருக்கோ அவங்களுடைய கடவுள் தான் முக்கியமான கடவுள் என்று உலகத்துல பேசும். அந்த சமயத்துல தான் அடுத்த அதிகாரம் தான் மிக முக்கியமான அதிகாரம். அதுலதான் தன்னை அவர் யெகோவா என்று அவரிடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். இவன் ரொம்ப அழுத்து போய் சொன்னான். ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். இப்பதான் ஆண்டவர் வாய் திறந்து பேசுகிறார். பாத்தியா, இனி பார்வோனுக்கு என்ன நடக்குது என்பதை நீ பார்ப்பாய். நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும், அது மலை போல இருக்கலாம், குன்றை போல இருக்கலாம், கடல் போல இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அதை கொண்டு வருகிறது யாராக கூட இருக்கலாம், சாத்தானாக இருக்கலாம், மனுஷராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு செய்யப்பட போகிறத நீ காண்பாய். இது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் பாருங்களேன். இன்னொன்னு சொல்றாரு, அவன் இப்ப போக விட மாட்டேன், நீங்க சோம்பேறிங்க, போய் வேலை செய்யுங்க, உங்க போக விடுகிறது இல்லை அப்படிதானே சொல்லிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பாப்ப, அடுத்தவன் சொல்கிறது பாருங்க, பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, யார? இஸ்ரவேலை போக விட்டு, பலத்த கைகையை கண்டு அவர்கள் தங்கள் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். அவன் இல்லைன்னு தானே சொல்றான், தர முடியாதுன்னு சொல்றான், விடுதலை பண்ண முடியாதுன்னு சொல்றான், நீங்க அடிமைத்தனத்துல இருக்க வேண்டும் என்று தான் சொல்றான். நீங்க ஆசீர்வாதமா பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்துல போய் சேர முடியாது, உங்க தெய்வத்தை நீங்க போய் வனாந்திரத்துல வழிபட முடியாதெல்லாம் தான் சொல்றான். ஆனா பாரு, இனிமேல் நான் சில காரியங்கள் செய்ய போறேன். அவன் என்ன செய்வான் தெரியுமா? எப்பா, நீங்க இந்த தேசத்துல இருக்கவே வேணாம், இம்மீடியட்டா இரவா புறப்பட்டு ஓடுங்க அப்படின்னு துரத்துவான். அப்படின்ற ஒரு நிலையை நான் பார்வோனுக்கு உண்டு பண்ணுவேன். எத்தனை பேர் இதை இமேஜின் பண்றீங்க? பார்வோன் பயங்கரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் உங்களை பார்த்து பயப்படுவான். நாம் நினைக்கலாம், பார்வோன் மாதிரி, கோலியாத்து மாதிரி பெரிய உருவம், பெரிய பெரிய பதவி, பெரிய வியாதி, பெரிய கடன், பெரிய பிரச்சனை, ஐயோ பெருசு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்னால அவன் ஒரு தூசு, அவன் தூசு. அவனை பாரு, அவன் பயப்பட வைப்பேன், அவன் வீட்டுல இறப்ப கொண்டு வருவேன், அவன் தேசத்தை அழிப்பேன், அவன் எதெல்லாம் தெய்வம் என்று வணங்குகிறானோ அதிலெல்லாம் என்னுடைய கரம் இருக்கும், அதெல்லாம் நான் அழிப்பேன். அடிச்சுட்டு என் ஜனங்கள், தொடர்ந்து நீங்க 6ஆம் வசனத்திலாம் வசனம் தருங்க, என் ஜனங்களை அவன் துரத்தி விடுவான். போ, ப்ரெஷர் பண்ணி, நீங்க இருந்தா எங்களுக்கு சாவு, நீங்க இருந்தா எங்களுக்கு அழிவு, நீங்க இருந்தா எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, நீங்க இருந்தா அழிவுறு அப்படின்னு சொல்லிட்டு, பா நீங்க போனா போதும் அப்படின்னு நான் துரத்தி. முதல் வசனமே அப்படி சொல்லுது. 2வது வசனம், பின்பு தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. இதுதான் முக்கியம். ஆல்மைட்டி காட். இந்த தெய்வத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள, நமக்கு வருகிற பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து, உண்மைதான்
உண்மைதான். நானுமே நிறைய நேரங்களில இப்படிதான் பேசிக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு ஆவியானவர் என்னுடைய கண்களை திறந்தார். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் நாட் அ மேட்டர். இது ஒரு பொருட்டே இல்லை கர்த்தருக்கு முன்பாக. நாம அவர்கிட்ட விட்டுட்டோம்னா, நம்ம அவரிடத்துல தஞ்சம் கொண்டுட்டோம்னா, அவரை விசுவாசித்து அவர் பெரியவர் என்பதை அறிக்கையிட்டோம்னா, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்ம தொடர்ந்து அதெல்லாம் பார்க்க போறோம். சில வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏற்கனவே 3ஆம் வசனம் வாசித்தேன். அவர்கள் பரதேசியாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவளோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். கானான் தேசத்தில் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இருந்த தேசத்தை திரும்ப கொடுப்பேன். எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரன் பெருமூச்சியை நான் கேட்டு என் உடன்படிக்கை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நான் கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியரின் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் விடுவித்து ஐ வில் அப்படின்னு சொல்லி ஒரு 7 முறை வரும் ஆங்கிலத்தில். இதுல நான் தொடர்ந்து உங்களுக்காக நான் வாசிக்கிற ஒண்ணா நீங்க எனக்காக எடுத்துக்கோங்க, உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நான் சொல்றது என்னன்னா பாருங்க, ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. நானே கர்த்தர். ஃபர்ஸ்ட், எகிப்து சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து, சுமைகளிலிருந்து விடுவித்து. பாரம் சுமக்கிறவளே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். எவ்வளவு சுமை, கழுதை விட அதிகமா சுமந்துட்டோம். அந்த சுமைகளை எடுத்து, கடன் சுமை, வியாதி, பலவீனம், நோய்கள், அவமானம், பிரச்சனைகள், திருமணமாக குழந்தை பிறல, சுமைகளை விடுவித்து சொல்றது யாரு? நானே கர்த்தர். உங்களை அவள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தை உங்களை கொண்டு போய் அதை உங்களை சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவருக்கு சொல் என்றார். ஆமென். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கா பாருங்க. யெகோவா தேவன். ஆமென். ஹாப்பியா இருக்கணும். நீங்க இனிமேல் யாருக்கும் எதுக்கும் பயப்படவே கூடாது. எவ்வளோ பெரிய சுமை, கடன் சுமை, எவ்வளோ பெரிய வியாதி, மரண பயமாக இருந்தாலும், பிசாசு தந்திரங்கள் ஆனாலும், உங்க ஆள்கிறவர்கள் ஆட்சி ஆனாலும் சரி, அவங்க என்னதான் மிரட்டி கொண்டிருந்தாலும் சரி, அல்லது எதுவுமே நடக்கலை, நல்ல காரியமே திருமணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, அவ்வளோ பெரிய தடையானாலும் சரி, எகிப்து வர பண்ணின ஒரு வாதை, பார்வோன் போன்ற பெரிய ஆளுகளுடைய தடைகளை எல்லாம் மீறி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் கொடுப்பேன் என்று உங்களோடு கூட ஒரு கவனன்ட் பண்ணல, அதை நிச்சயம் கொடுப்பேன். ஏனென்றால் நான் கர்த்தர், நான் யெகோவா, நான் மாறாதவர், நான் ஆல்மைட்டி காட். எந்த பலவீனம், எந்த சோர்வு, எவ்வளவு பிரச்சனை, தற்கொலை பண்ணிக்கணும் ஐயா, அதை பற்றி அவசியமே இல்லைங்க. திங்க் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனைலாம் அவருக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன், இதை விட இன்னும் கீழே சொல்ல முடியாது, தூசு. அவருக்கு அது மிக 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 லேசான காரியம். நம்பணும். உண்மையை சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் கூட எகிப்தில 400 வருஷம் அடிமையா இருந்த பொழுது கர்த்தரை முழுசுமா மறந்துட்டாங்க. பாவம், என்ன பண்றது, அடிமைதனம். அதே சமயத்துல மோதாதியர்களை சுத்தமா மறந்து போனாங்க. எல்லாம் நினைச்சாங்க
பாரனுடைய சேனை, பாரனுடைய கடவுள், பாரனுடைய நைல் நதி, பாரனுடைய செங்கடல், பாரனுடைய மலைகள், இதெல்லாம் தான் அவனுடைய காவல் தெய்வங்கள். ஐயோ, அதுதான் வணங்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். மலைக்கு போனாதான், அல்லது அந்த கடல்ல போய் முழுகினாதான், ஆற்றுல முழுகினாதான், இந்த தெய்வத்திட்ட போனாதான், அதுதான் நல்ல பயங்கரமான இது, பணத்தை கொடுக்கிற தெய்வம். இதெல்லாம் இவங்களுக்குள்ளேயே தொத்திக்குச்சு. இதை முறியடிக்கணும்னா டோட்டலா பார்வோனை செயலிழக்கப்படணும், பார்வோனுடைய சேனையை செயலிழக்கப்படும், பார்வோன் நம்புகிற நம்பிக்கைகளை, அவனுடைய தெய்வங்களை அழித்துப்படும், எல்லாவற்றையும் அவர் தவிடுபடியாக மாற்றி போட்டார். இனி ஏன் கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க. கர்த்தர் நமக்காக யெகோவா தேவன் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல வாக்குக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் முதல் ஒரு ஸ்டடி, கடவுளை குறித்து, தெய்வத்தை குறித்து, அவருடைய பெயர்களை குறித்து, அவர் நாமங்களை குறித்து நாங்கள் படிக்கப் போகிற பாடங்கள் மனதில் பதிந்து, அது எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, நாங்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்யும். விசேஷமாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்து, அற்பமான ஊழியத்தை நீர் ஆரம்பித்து இதுவரைக்கும் நடத்தி வருகிறீர். இதற்கு உதவி செய்கிற அநேகர் முன் வந்திருக்கிறார்கள். அப்படியும் சிலரை நீர் முன்குறித்து அதற்காக உதவி செய்யும்படி வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவளையும் ஆசீர்வதியும். இன்னும் கொடுக்க போகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். 30, 60, 100 திரும்ப கொடுத்த ஆசீர்வதியும். இந்த நாளிலே பல தேவைகளோடு கூட எனக்கு யார் உதவி செய்வா, எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் இருக்கிறேன்னு, வியாதியில் இருக்கிறேன்னு, தேவையில் இருக்கிறேன்னு, கடனில் இருக்கிறேன்னு, இவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன்னு, சுமையில் இருக்கிறேன்னு, அடிமைதனத்தில் பாண்டேஜில் இருக்கிறேன்னு, ஃப்ரீடம் கொடுக்கறது யார், எனக்கு யார் பதில் கொடுப்பா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு யெகோவா என்ற நாமத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு அதை செய்யுங்க, எனக்கு செய்யுங்க, பர்சனலாக எனக்கு செய்யுங்க. யெகோவா தேவனே, எனக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, எனக்கு செய்யுங்க, என் குடும்பத்துக்கு செய்யுங்க, என் மனைவிக்கு, என் கணவனுக்கு, என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு செய்யுங்க. ஐயோ, தேர்வு அது எவ்வளோ பெருசு, ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் முன்பாக, அது ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் ஞானத்தை கொடுத்து பேதையை ஞானியாக்கிற கர்த்தர், ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லும்படியே கர்த்தர் உதவி செய்யுங்க. பிரயாண காவல் வைங்க, இரவில நல்ல உறக்கத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறதை வச்சு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க என்பதையும் நான் உங்களுக்கு நன்றியுள்ளதோடு சொல்லிக் கொடுக்குறேன். God bless you.